பளபளன்னு இருக்கணும்னு பாத்ரூமுக்கு டைல்ஸை போட்டால் உப்பு கரையில் கருப்பானத்தான் வச்சோம். அதுக்காகவே இதை க்ளீன் பண்ணணும். இந்த வாட்டி ஆர்டர் போட்டு வாங்கினது தான் இந்த லிக்விடு. ஐயோ, இதோடைய ரிசல்ட்டு நான் பிஃபோர் ஆஃப்டர் எல்லாமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேங்க. அப்பாடி, ரொம்ப நாளாக கருப்பாக இருந்த டைல்ஸ் அப்படியே ஸ்டெயின் அந்த உப்பு கரையால் இந்த டைல்ஸு கலரே தெரியாமல் போயிடுச்சு. இந்த கலர் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இந்த வீடியோட எண்டில் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக அந்த டைல்ஸு இந்த உப்பு கரையால் இந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஃபியூர்லேருந்து செம்ம ஒர்த்தாக இந்த ப்ராடக்ட் இருந்தது. ஏதோ ஒன்றுமே நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுப்பேன். இந்த உப்பு கரை இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பாருங்கள், அடிக்கும் பொழுதே அது அந்த அளவுக்கு நுர வருது இல்லையா, அப்போது அங்கெல்லாம் நிறைய உப்பு கரை இருக்குதுன்னு அர்த்தம். ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்க்ரப்பு ப்ரஷ்ஷு எதையாவது லைட்டாக ஃபுல்லாகவே அதை அப்ளை பண்ணோம் இல்லையா, க்ளீன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சூப்பராக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது செம்ம ஒருத்தர் நல்லா நீட்டாக க்ளீன் ஆகி வருது. இப்படி இருக்க கலர் போனதுக்கப்புறம் அந்த உப்பு கரைலாம் பாருங்கள். ஐயோ, பயங்கரமாக இருந்துச்சுங்க. உங்கள் வீட்டில் இதே மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்கள் டிஎம்க்கு சென்ட் பண்ணுறேன். பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள். இப்படி தாங்க ஃபஸ்ட்டு வாங்கி போட்ட டைல்ஸு இப்போ ஃபைனலாக பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.